கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். எதை குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளுக்கான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவர் எதை குறித்து இன்றைக்கி பேச வராருன்னா, மரண பயம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காருன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் சேஃபாக வரணும், அவருக்கு ஏதாவது ஆகிடுமோ, என்ன ஆகிடுமோ, என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ, எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, எனக்கு அந்த நோய் இருக்கே, இந்த நோய் இருக்கே, அது வருதே, இது வருதே, மண்டையை போட்டு குழப்பி நீங்கள் பயத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். அந்த மாதிரியான ஆட்களை, அந்த மாதிரியான அடிமைத்தனத்திற்கு, அதுக்கு அடிமையாக, அந்த அதாவது என்ன சொல்கிறதுனா, மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள மீட்கவே ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை விடுதலை பண்ணும்படிக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவங்களை விடுதலை பண்ணுறதுக்கும் வந்திருக்காரு. அதுக்காக மட்டும் ஆண்டவர் வரல, அப்படிப்பட்டவங்களை விடுதலை பண்ணுறதுக்கும் வந்திருக்கிறாரு. விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா? விடுதலை பண்ணும்படிக்கும் அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டும் ஆண்டவர் வரல, இது போல் பல நோக்கத்திற்காகவும் வந்தார். நம்ம பாவங்கள்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்காக வந்தார் இல்லையா? அதனால் ஒரே காரியத்தை மட்டும் ஆண்டவர் மென்ஷன் பண்ணல. ஆனால் இதுக்காகவும், மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறவங்களையும் மீட்கிறதுக்காகவும் நான் வந்திருக்கேன், அவர் வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போது மரண பயம்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட மரண பயத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்படிப்பட்டவங்க நீங்கள் இன்றைக்கி உட்காந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பயத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க, இந்த பயத்தை கொடுக்குற பிசாசை என்னிடத்துலேருந்து நீக்கி போடுங்க, அவனை ஜெயிச்ச நீங்கள் இதிலிருந்தும் ஜெயித்து என்னை கொண்டு வரும்படி எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ப்ரேயரில் வைங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை பண்ணுவார். அது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையும் கொடுக்குறாரு, உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு அப்பா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்கள் அப்பா வச்சுக்கலாம், உங்கள் அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் கூட போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு பாம்பையோ பூச்சியோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்தோன்னே பயந்து அலறி அடித்து ஓடி வரீங்க. அப்போ என்ன சொல்லுவார் அப்பா? நான் இருக்கேன், பயப்படாத, அது ஒன்றும் பண்ணாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கி தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கலங்காதே திகையாதேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வார்த்தை மூலமாக இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு விடுதலையை கொடுக்குறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சா ஆமேன் போடுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட்.